வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 2ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 31ஆம் ஆண்டில் கிரேக்கத்தின் மேற்கு கரையில் ஆக்டாவியனின் படைகள் மார்க் ஆண்டனி மற்றும் கிளியோபட்ராவின் படைகளை தோற்கடித்தன. கிபி 1192ஆம் ஆண்டில் 3ஆம் சிலுவைப் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு இங்கிலாந்தின் 1ஆம் ரிச்சர்ட், சலாகுதீன் ஆகியோருக்கு இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது. 1666ஆம் ஆண்டில் லண்டனில் மூண்ட பெரும் தீயினால் 3 நாட்களில் புனித பவுல் பேராலயம் உட்பட 10,000 கட்டிடங்கள் அழிந்து போயின. 1792ஆம் ஆண்டில் பிரெஞ்சு புரட்சியின் போது இடம்பெற்ற கலவரங்களில் 3 ரோம் கத்தோலிக்க ஆயர்கள் உட்பட 200க்கும் அதிகமான குருமார்கள் கொல்லப்பட்டனர். 1806ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் 457 பேர் உயிர் இழந்தனர். 1856ஆம் ஆண்டில் சீனாவின் நாஞ்சிங்கில் சிங் ஆட்சி காலத்தில் தைப்பிங் கிளர்ச்சியில் ஈடுபட்ட பல முக்கிய தலைவர்கள் உட்பட 27,000 பேர் கொல்லப்பட்டனர். 1870ஆம் ஆண்டில் பிரான்சில் செடான் என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் புரூசிய படையினர் 3ஆம் நெப்போலியனையும் அவனது படையினர் 1,00,000 பேரையும் கைது செய்தனர். 1935ஆம் ஆண்டில் வெப்பமண்டல சூறாவளி அமெரிக்காவை தாக்கியதில் புளோரிடா மாநிலத்தில் 400 பேர் வரை உயிர் இழந்தனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பசிபிக் போர் முடிவுக்கு வந்தது. ஜப்பானின் கடைசி அதிகாரப்பூர்வமான சரண் அடைதல் டோக்கியோ வளைகுடாவில் மிசூரி என்ற அமெரிக்க கப்பலில் நிகழ்ந்தது. 1946ஆம் ஆண்டு பிரித்தானிய இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் பிரதமரின் அதிகாரங்களுடன் இடைக்கால அரசு உருவானது. 1958ஆம் ஆண்டில் அமெரிக்க விமானப்படை விமானம் ஒன்று சோவியத் ஆர்மேனியாவில் எரவான் நகரில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 1970ஆம் ஆண்டில் சந்திரனுக்கான அப்பல்லோ 15, அப்பல்லோ 18 ஆகிய திட்டங்கள் கைவிடப்பட்டதாக நாசா அறிவித்தது. 1988ஆம் ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கையின் வடமாகாணம், கிழக்கு மாகாணம் ஆகியன வடகிழக்கு மாகாணம் என இணைக்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டில் நிகரகுவாவில் இடம்பெற்ற 7.7 அளவு நிலநடுக்கத்தில் குறைந்தது 116 பேர் உயிர் இழந்தனர். 1998ஆம் ஆண்டில் நோவா ஸ்கோசியாவில் சுவிட்சர்லாந்து விமானம் ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 229 பேரும் உயிர் இழந்தனர். 2009ஆம் ஆண்டில் கர்னூல், ஆந்திர பிரதேசம் கர்னூலில் இருந்து 74 கிலோமீட்டர் தூரத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று மலையில் மோதி விபத்துக்கு உள்ளானதில் அப்போதைய முதலமைச்சர் ராஜசேகர் உட்பட 5 பேர் உயிர் இழந்தனர். 2010ஆம் ஆண்டில் இஸ்ரேல் பாலஸ்தீன பிணக்கு இஸ்ரேலிய பாலஸ்தீன அமைதி பேச்சுக்களை அமெரிக்கா தொடங்கியது. 2018ஆம் ஆண்டில் பிரேசிலின் தேசிய அருங்காட்சியகம் தீக்கு இரையானதில் அங்கிருந்த 90% படைப்புகள் அழிந்து போயின. 2023ஆம் ஆண்டில் இந்திய சூரிய ஆய்வு விண்கலம் ஆதித்யா L1 வெற்றிகரமாக சூரியனை நோக்கி ஏவப்பட்டது. மேலும் செப்டம்பர் 2ஆம் நாளானது திபெத் நாட்டில் மக்களாட்சி தினமாகவும்
டிரான்ஸ்நிஸ்திரியா மற்றும் வியட்நாம் நாடுகளில் விடுதலை தினமாகவும் உலக தேங்காய் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.